எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை நாம பார்த்துட்டு வரோம். உங்களோட நாம நிறைய ஆன்மீக விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நண்பர்களினுடைய பல குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஆன்மீக ரீதியாக தீர்க்கும் ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா கருதுறோம். ஏன்னா இந்த மாந்திரீக கலை என்பது சித்தர்கள் உருவாக்கியதற்கு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு கேட்டா, மனிதன் கடுகளவு இன்பத்தை அனுபவிப்பதற்கு மலையளவு துன்பத்தை சந்திக்கிறான். அது பல காரணங்களால் இருக்கலாம். கர்மானால இருக்கலாம், விதியினால இருக்கலாம், செய்யும் செயல்கள்னால இருக்கலாம். இதன் மூலமாக அவனுக்கு சந்தோஷம், அதற்குரிய பலன்கள் கிடைக்கிறது தாமதமாகுது. இந்த மாந்திரீகம் எனும் கலையை பயன்படுத்தி ஒருவனுடைய கர்மாவையே மாற்றி அமைக்கலாம், ஒருவனுடைய விதியையே மாற்றி அமைக்கலாம். ஒருவனால் எந்த செயலும் செயல்பட முடியாமல் இருந்தால் கூட அவனுக்கு சக்தியை கொடுத்து அந்த செயலை செய்ய வைக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த மாந்திரீகம் எனும் உயரிய கலை. அதனுடைய உட்பிரிவுகள் தான் இந்த தாந்திரீகம், பரிகாரம், யந்திரம், மூலிகை என்று சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள். அதெல்லாம் உட்பிரிவு. மந்திரம்ங்கிறது மெயின் சப்ஜெக்ட். அதுக்குள்ள இந்த தந்திரம், பரிகாரம், மூலிகை இதெல்லாம் அடிஷனல் சப்ஜெக்ட். சரிங்களா? இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற விஷயத்துல நாம இந்த நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னங்க டைம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. சின்ன ஒரு கதையை நான் சொல்றேன். ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருமணம் நடைபெறுது. அந்த திருமணத்தை குறிச்சு கொடுக்குறாங்க சிஸ்டர். அவ்வளோ பெரிய மகான், அவர் தான் குறிச்சு கொடுக்குறாரு. அந்த டைம்ல திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ராமனையும் சீதாவையும் பிரிக்கவே முடியாது. ஆனா தேவர்களுக்கு தெரியும், இவங்க பிரிஞ்சாதான் அங்க ராவணன் அழிவான் அப்படின்ட்டு. ஆனா தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா அப்சரஸ் அமுச்சு வைக்கிறாங்க. அப்சரஸ்னா அழகான தேவ மங்கைகள். அவங்கள அமுச்சு வச்சு இந்த ப்ரோக்ராம் பண்றாங்க இல்லையா, மேரேஜுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம். அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி அந்த அப்சரஸ் ஆட விடுறாங்க. அந்த ஆட்டத்துல மயங்கி என்ன பண்ணிட்டாங்க, திருமணத்தை அந்த குறித்த நேரத்துல பண்ண தவறிடுறாங்க. ஒரு சில மணித்துளிகள் தள்ளிதான் அவங்களுடைய திருமணம் நடைபெறுது. அதன் காரணம் பொருட்டே அவங்கள பிரிக்க முடிந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருவருக்கு பிரிவு என்பது விதியாக அமைந்தாலும் கூட குறிப்பிட்ட நேரங்களை பயன்படுத்தி அந்த விதியையும் மாற்ற முடியும். அதான் சொல்லுவாங்க, நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயத்த பண்ணும்பாங்க. ஏன்னா அந்த நல்ல நேரத்துல நீங்க அந்த விஷயத்தை தொடங்கும் பொழுது அது உங்களுக்கு பிராப்தம் தரல அப்படின்னா கூட அந்த நேரம் உங்களுக்கு கை கொடுத்து அந்த செயலை வெற்றியாக்கும். அதனாலதான் நேரம் பார்த்து செயல் செய் அப்படின்னு அன்னைக்கே பெரியவங்க சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த நேரங்களில மிக முக்கியமான ஒரு காலமாக வருவது அமாவாசை திதி. என்னங்க அமாவாசை திதி அப்படின்னா, முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கு மிக ஏற்புடைய ஒரு நாளாக இந்த அமாவாசை திதி பார்க்கப்படுது. எத்தனையோ நாட்கள்ல நாம முன்னோர் வழிபாடு செஞ்சாலும் கூட, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, எத்தனையோ நாட்கள்ல அமாவாசை பித்ருக்களினுடைய வழிபாடுகளை செஞ்சாலும் கூட இந்த அமாவாசை என்பதுதான் பித்ரு வழிபாட்டுக்கு மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுகிறது.
அமாவாசை நாளன்று செய்யக்கூடிய தர்ப்பணங்கள், பித்ரு வழிபாடுகள் உங்களுடைய வம்சத்தை காக்கும் ஒரு கவசமாக அமைகிறது. அதுல ஒரு 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமான அமாவாசைகளாக சொல்லப்படுது. முதல்ல சொல்றது தை அமாவாசை. இது பாத்தீங்கன்னா ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே வந்துடும். 1. 2வது ஆடி மாச அமாவாசை, அது 2வது. 3வது புரட்டாசி மாத அமாவாசை, இந்த 3வது. இப்படி இந்த 3 அமாவாசைகளையும் நம்மளுடைய முன்னோர்கள் மிக முக்கியமான அமாவாசைகளாக சொன்னார்கள். இந்த 3 அமாவாசைகளையும் தவறாமல் நாம பயன்படுத்தி கொள்ளணும். முன்னோர்களினுடைய வழிபாடுகளை செய்யறதுக்கு பயன்படுத்தி கொள்ளணும். பிரார்த்தனைகள் செய்யறதுக்கு பயன்படுத்தி கொள்ளணும். அப்படி நாம இந்த 3 அமாவாசைகளிலும் வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்துல வைத்து வேண்டிக் கொள்ளும் பொழுது என்ன வேண்டுதல் கேட்டாலும் அது கிடைக்கும். குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்காதேன்னு சொல்லுவாங்க. 1000 தெய்வம் சூழ்ந்து நின்றாலும் குலதெய்வம் தான் முதலில் கை கொடுக்கும். இந்த குலதெய்வம்ங்கிறது யாருன்னா நம்ம முன்னோர்கள். நம்ம மேல நம்மளுக்கு அப்புறம் யாருங்க பிரிய வைப்பாங்க அப்படின்னு கேட்டா நம்மளுடைய மூதாதையர்கள் தான். பாப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க தான் நம்ம. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வம்சத்தை வளர வைக்கதான்னு நினைப்பாங்க. எந்த முன்னோர்களாவது தன்னுடைய வம்சத்தை அழிக்க நினைப்பாங்களா? தன்னுடைய வம்சத்தை வாழடி வாழையா வளர வைக்கதான் நினைப்பாங்க. சோ அந்த ஒரு வம்ச விருத்தியை கொடுக்கக்கூடியது இந்த அமாவாசை பித்ரு வழிபாடு. அதுல இந்த தை அமாவாசை முதன்மையானது. வருஷத்துல வர முதல் அமாவாசையா வந்துடும் சில நேரங்கள்ல. இந்த தை அமாவாசை இந்த பொதுவா வருடம் பிறக்குதுனாவே முதல்ல வர்றது இந்த தை அமாவாசையா தான் வரும். இந்த தை மாத அமாவாசைய என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, முன்னோர்களின் ஆசையை உடனே கொடுக்கக்கூடிய அமாவாசை எனவும், செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும் அமாவாசை எனவும், ஆரோக்கியத்தை அதிகரித்து கொடுக்கும் அமாவாசையாகவும், மன அமைதியை மேம்பட்டு கொடுத்து சிவன் மற்றும் அம்மனின் அருளை பரிபூரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமாவாசையா இது சொல்லப்படுது. இந்த நாள்ல தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டால் 1,00,000 தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்ட பலன்களை பெறுவதாகவும் சாஸ்திரம் சொல்லுது. பொதுவா இந்த வழிபாட்டு, இந்த பித்ரு வழிபாட்டுல தை அமாவாசையில பிரார்த்தனைகளை நாம செய்யும் பொழுது முதல்ல இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது பரிபூர்ணமா நீங்கும். அது என்னங்க பித்ரு தோஷம் எனக்கு இருக்கிறதுங்கிறத எப்படிங்க நான் கண்டுபிடிக்கலாம்? எல்லாரும் கேட்கிற கேள்வி. ஏன்னா இப்ப சமீப காலமா யாரை பார்த்தாலும் பித்ருதோஷம் பித்ருதோஷம் பித்ருதோஷம்னு போடுறாங்க. இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ணுவாங்க. பித்ருதோஷத்துக்கு பரிகாரமே கிடையாது. பித்ருதோஷத்துக்கு வழிபாடுகள் தான் தீர்வு, பரிகாரம் தீர்வு இல்லை. நம்மளோட வாழ்ந்த நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்ம என்ன நாம பரிகாரம் பண்ண முடியும்? அவங்க கிட்ட கை ஊப்பி வணங்கித்தான் கேட்க முடியுமே தவிர அவங்க கிட்ட நாம போயிட்டு நான் இந்த பரிகாரம் பண்றேன் அந்த பரிகாரம் பண்றேன் நீ இதை குடுன்னு கேட்க முடியாது. ஏன்னா நம்ம ரத்தம், அதாவது அவங்க ரத்தம் தான் நாம. ஸோ அவங்க கிட்ட நாம செய்யற ஒரே ஒரு பரிகாரம் என்ன? கை ஊப்பி நின்று கண்ணீர் மல்க அவர்களை வணங்குவதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரம். அதுல இந்த பித்ரு தோஷம் என்பது ஒருவருக்கு இருக்கிறது என்பதை எப்படி அறிய வேண்டும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதுல 2 கட்டம் இருக்கும். ஒன்னு ராசி கட்டம், இன்னொன்னு நவாம்ச கட்டம்னு இருக்கும். இந்த ராசிங்கிறது பாத்தீங்கன்னா மனிதன் அப்படின்னா, நவாம்சம்ங்கிறது அந்த மனிதனுடைய நிழல் அப்படின்னு சொல்றது. ஸோ நவாம்ச கட்டத்தை பெருசா நம்ம எடுத்துக்கிறது இல்லை, ராசி கட்டத்தை தான் எடுத்துக்குவோம். அந்த ராசி கட்டத்துல லக்னம் லா அப்படின்னு போட்டிருக்கோம். 12 கட்டத்துல ஒரு கட்டத்துல லான்னு போட்டிருக்கோம். அதுதான் உங்களோட லக்னம்னு அர்த்தம். அதுல இருந்து 5 கட்டம் எண்ணுங்க. அந்த லக்னத்தை 1வது கட்டமா வச்சு அதுல இருந்து 5 கட்டத்தை எண்ணணும். 5வது கட்டத்தில் பாவ கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இயற்கை அசுபர்கள் என்று நவகிரகங்களில் சூரியனை சொல்றோம், தேய்பிறை சந்திரனை சொல்றோம். அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய திதிகளை வளர்பிறையாகவும், பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய திதிகளை தேய்பிறையாகவும் நாம சொல்றோம். இதுல நீங்க எப்ப பிறந்தீங்கன்னு பார்க்கணும்.
இன்னும் சொல்ல போனா 7 கட்டத்துக்குள்ள சந்திரன் இருந்தா, லக்னத்திலிருந்து 7 கட்டத்துக்குள்ள சந்திரன் இருந்தா வளர்பிறையாகவும், 7 கட்டத்துக்கு மேல இருந்தா தேய்பிறையாகவும் சொல்லுகிறோம். ஸோ நீங்க அப்படி கூட கணக்கு வச்சுக்கலாம். உங்களுடைய அந்த 5வது கட்டத்தில் தேய்பிறை சந்திரன் இருந்தாலும் அது அசுபர். சந்திரனை மட்டும் பார்த்தீங்கன்னா வளர்ந்தாருன்னா சுபர் ஆயிடுவார், தேஞ்சாருன்னா அசுபர் ஆயிடுவார். அதனால தான் சொல்லுவோம் என்ன நல்ல காரியத்தையும் வளர்பிறையில செய்யுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ அந்த 5வது கட்டத்துல தேய்பிறை சந்திரன் இருந்தாலும், செவ்வாய் பகவான் இருந்தாலும், அதே மாதிரி சனி பகவான் இருந்தாலும், ராகு கேதுக்கள் இருந்தாலும் உங்களுக்கு பித்ருதோஷம் இருப்பதாக ஐதீகம். இந்த பித்ருதோஷம் என்ன செய்யும், எதனால் வருகிறது அப்படின்னு கேட்டா, முன்னோர்களுக்கு சரிவர பித்ரு தர்ப்பணம் செய்யாதவர்களுக்கும் அவர்களை சரிவர வழிபடாதவர்களுக்கும் இந்த பித்ரு தோஷம் ஏற்படும். நீங்க கேட்கலாம், ஏன்பா என் குழந்தைக்கு இருக்குதுங்க, அவன் என்னங்க பண்ணான், நீங்க பண்ணாம இருப்பீங்க, அல்லது உங்க தாத்தா உங்க அப்பா அவங்க பண்ணாம இருக்கிறதுக்கு அதை அப்படியே உங்களை அஃபெக்ட் பண்ணலாம், அல்லது உங்களோட பையனை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நாம என் ஜாதகத்துல இருக்குன்னா என் முன்னோரோட வழிபாட்டை என் அப்பா அம்மா செய்யல, அல்லது அவங்களுக்கு அப்பா அம்மா செய்யலைன்னு அர்த்தம். நம்மளோட குடும்பம் செய்யலைன்னு தான் நாம பொருள் எடுத்துக்கணுமே தவிர, நான் செய்யல. சில பேர் சொல்லுவாங்க, நான் மாசம் மாசம் பித்ரு வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனா எனக்கு பித்ரு தோஷம் இருக்க ஏன்னு கேட்பாங்க. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க பையனுக்கு பித்ரு தோஷம் வராது. ஆனா உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டி செய்யாததுக்கான பலனை யார் அனுபவிப்பார், நீங்க தானே அனுபவிக்கணும். அதனாலதான் உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த பித்ருதோஷம் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம் பூர்வீகம் தரிக்காது. பூர்வீகம் தரிக்காது அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம்னா, ஒண்ணு பூர்வீக சொத்து இருக்காது, தாத்தா பாட்டியார் சொத்து இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதுல போய் நம்ம வாழ்றதுக்கான சூழ்நிலை அமையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு இதை சொல்லுவோம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது குழந்தை செல்வத்தை குறிக்கிற ஒரு கட்டம். ஸோ உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலையும் தடை ஏற்படும் பித்ருதோஷம் இருந்தா. அல்லது ஆண் வாரிசு தரிக்காதுன்னு சொல்லுவாங்க, பெண் வாரிசா பிறக்கும். இதுக்கும் பித்ருதோஷம் ஒரு பெரிய காரணமா சொல்லப்படுது. அதே மாதிரி 5வது கட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில இருந்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வசந்தமான சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா மன அமைதிக்கான கட்டமாகவும் 5வது கட்டம் சொல்றேன். பூர்வ புண்ணியஸ்தான் ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட். தொட்டா பிரச்சனைம்பாங்கல்ல, எதை தொட்டாலும் பிரச்சனை. காரணம் பூர்வீகஸ்தானம் பலம் இழந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த கைராசின்னு சொல்றது இல்லையா, அது இந்த 5வது ஸ்தானம் கட்டு போயிட்டா கைராசி வராது. அவனை தொட விடாதப்ப, அவன் தொட்டாலே ஒன்றும் சரியில்லை அப்படிம்பாங்க சில பேர். அது காரணம் என்னன்னா பூர்வீகம் அவங்களுக்கு பலம் இல்லாம இருக்கும். இப்படி தொட்டதெல்லாம் பிரச்சனை வருதுன்னா அந்த பூர்வ புண்ணிய தோஷம் பித்ரு தோஷம் இருக்கிறதா. மேற்கூறிய காரணங்களால நீங்க அவதிப்படுறீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அவர் கேட்கிறார் இவர் கேட்கிறாருன்னு சொல்லி லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து பரிகாரங்கள் செஞ்சிட்டு இருக்காதீங்க. பித்ரு தோஷத்துக்கு ஒரே பரிகாரம் என்னன்னா, உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வது, கை கூப்பி நின்று அவர் கண்ணீர் மல்க அவர்களை வேண்டுவது. ஏதோ நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்க முன்னோர்கள் உங்களுக்கு சரியான மரியாதையை செலுத்தாம விட்டுட்டாங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வருஷத்துல இந்த 3 அமாவாசைகள்ல ஏதாவது ஒரு அமாவாசையாவது பித்ரு தர்ப்பணம் செய்யுங்க. தை, ஆடி, புரட்டாசி இந்த 3 அமாவாசையில ஏதாவது ஒரு அமாவாசையாவது பித்ரு தர்ப்பணத்தை செய்யுங்க. அல்லது நான் மாசம் மாசம் பண்றேன்னா சிறப்பு. அட்லீஸ்ட் உங்களோட அடுத்த சந்ததியினர்களாவது இந்த பித்ரு தோஷம் இல்லாம இருப்பாங்க. சரிங்களா? சரி, இதை நாம எப்படிங்க செய்யலாம்? பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு வழிபாடுகளை எப்படி செய்யலாம்? 2 வகையில இந்த வழிபாடை செய்யலாம். முதல் வகை என்னன்னா, நீர்நிலைகள்ல போய் செய்யறது. நீர்நிலைகள்னா தண்ணி இருக்கிற இடம், ஆறு, இந்த மாதிரி இடங்களில போயிட்டு அதற்குரியவர்களை வைத்து, அதாவது தர்ப்பணம் செய்யறதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள பிடிச்சு உட்கார வச்சு இந்த பிண்டம் பிடிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு முறையா அதுக்குரிய வழிபாடு செஞ்சு பித்ருவுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. அதாவது எள்ளு தண்ணி விடணும்பாங்க. இது முறையா
நாம ஐயர்களை வச்சு பண்றது. இதுக்கு முடியாதுங்க அப்படிங்கிறவங்க இன்னொரு வழியிலையும் செய்யலாம். என்னன்னா, உங்க வீட்டில் அன்னைக்கு அமாவாசை நாள்ல சமையல் பண்றீங்க இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு அரிசி சாதமா செய்யுங்க. வெள்ளை சாதம் செஞ்சுட்டு, செஞ்ச உடனே யாரும் சாப்பிடக்கூடாது. சாதத்தை கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஒரு உருண்டை வர மாதிரி கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, கருப்பு எள்ளு வாங்கிட்டு வந்துட்டு, சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு போடணும். கருப்பு எள்ளு போடணும், 1 ஸ்பூன் போட்டுறக்கூடாது. சும்மா ஒரு பேருக்கு ஒரு 10-15 எள்ளு அதில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி அதை ஒரு வாழை இலையில வச்சு உங்க குடும்ப நபர்கள் எல்லாத்தையும் தொட்டு கும்பிட சொல்லிட்டு நாம அதை காக்காய்க்கு வைக்கணும். இப்படி வச்சு நாம கும்பிட்றதுனால நம்மளுடைய அந்த வேண்டுதலை, அந்த 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 நாம கொடுக்கிற அந்த உணவை நம் முன்னோர்கள் காகை வடிவத்தில் எடுத்து செல்வார்கள். எடுத்து சென்று நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இதன் மூலமாகவும் நம்மளோட பித்ரு தோஷம் நீங்கும். 2வது என்ன அப்படின்னு கேட்டா, வறியவர்களுக்கு யாசகம் கொடுப்பது. எத்தனையோ பேர் ரோட்டோரங்கள்ல பார்ப்பீங்க, பாவம் முடியாம இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதும் பித்ரு தோஷத்தை நீக்க செய்யும். 2வது, அதாவது நீங்க வீட்டில தான் செஞ்சுட்டு போய் கொடுக்கணுங்கிறது கூட இல்லைங்க. ஹோட்டல்ல கூட நீங்க ஏதாவது சமைச்சு, அதாவது சமைக்க சொல்லி இட்லியோ ஒரு சாப்பாடோ செய்ய சொல்லி 3, 5 இப்படிங்கிறதுல பார்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கனாலும் அவங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது அதுவும் பித்ருதோஷத்தை நீக்க செய்யும். 2. 3வது, பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதும் பித்ருதோஷத்தை நீக்க செய்யும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோ வாழைப்பழமோ வாங்கி கொடுக்கறது, அதுக்குரிய வைக்கோல், புல்லு, தட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அன்னைக்கு நாளுக்குரிய சாப்பாட்டு உணவு செலவை நீங்க எடுத்துக்கிறது. உங்க வீட்டில் மாடு இல்லைனாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்குன்னா நீங்க போயிட்டு, அல்லது பக்கத்துல கோசாலை இருக்குன்னா போயிட்டு நீங்க சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். பித்ருதோஷத்தை நீக்க செய்யும். ஸோ 3 விஷயம். 1, வெள்ளை சாதத்துல கருப்பு எள் கலந்து வைக்கிறது. 1, வறியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது. 2, பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது. 3. இந்த 3ஐயும் செஞ்சீங்கனாலும் பித்ரு தோஷம் நீங்கும். பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை நீங்க பெறுவீங்க. நீர்நிலை போயிட்டு பிராமணர்களை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சு பிண்டம் பிடிச்சு வச்சாலும் சரியே, அல்லது இப்படி செஞ்சாலும் சரியே, வருடம் முழுவதும் வரும் அமாவாசைகளில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் அட்லீஸ்ட் தை அமாவாசை நாளிலாவது இந்த வழிபாட்டை செய்யுங்க. கண்டிப்பா பித்ருதோஷம் பரிபூர்ணமா நீங்கும். பித்ருகளினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி முன்னோர்களினுடைய ஆசை இருந்தால் நமக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா? நம்மளோட குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் நிகழ வேண்டும் அப்படின்னா முன்னோர்களுடைய அருள் நிச்சயம் தேவை. சில குடும்பங்கள்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை தீருதுன்னா அடுத்து ஒரு 2 நாள் கூட அமைதியா இருக்க முடியாது, அடுத்த பிரச்சனை தேடி வரும். இதுக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போறதுனாலதான் இது ஏற்படுது. ஸோ முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் அதே நேரத்துல அவர்கள் நற்கதி அடையறதுக்காக நீங்க செய்யறது தான் இந்த வழிபாடு, பித்ரு வழிபாடு. ஏன்னா அவங்களுடைய ரத்தமா நாம இருக்கிறோம். நம்மளுடைய அப்பாவோட ரத்தமா தானே நாம இருக்கிறோம், அல்லது நம்ம தாத்தாவோட ரத்தமா தானே நாம இருக்கிறோம், அல்லது அவரோட அப்பாவோட ரத்தமா நாம இருக்கிறோம். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நற்கதி கிடைக்கணும்னா நாம இங்க தர்ப்பணம் கொடுத்தாதான் அவங்க நற்கதி அடைவாங்க. ஸோ அதை நாம செய்ய தவறுறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி அவங்க ஆசைகளை வழங்குவாங்க? நமக்கு அவர்கள் சாபத்தை தானே கொடுப்பாங்க. எனக்கு நீ முறையான தர்ப்பணம் கொடுக்கலையே, எனக்கு முக்தி கிடைக்கலையே, நான் இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கனே அப்படின்னுட்டு அவங்க சொல்லும்போது நமக்கு அது சாபமா தானே கிடைக்குது. அதுதான் பித்ரு சாபம்னு அதுக்கு பேரே. பித்ரு சாபம் அப்படின்ட்டு அது பேர். ஸோ அதனால தயவு செய்து அனைவரும் பித்ரு தர்ப்பணம் செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்னைக்கும் அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பாட்டு முதல்லயே எச்சுப்படாம எடுத்து வச்சு கொஞ்சம் எள்ளு கலந்து வைக்கிறீங்க. இல்லைங்க நாங்க சாப்பாடுலாம் காலையில சாப்பிட்றதில்ல, சப்பாத்தி
அல்லது இது இப்போதான் என்னென்னமோ சொல்றீங்களே டயட்டு அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ சாப்பிட்றேங்க, சோறே எங்கள் வீட்டில் இல்லைங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வேலைக்கு போகிறச்ச ரோட்டில் எத்தனையோ கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 2 3 பார்சல் வாங்கிட்டு இட்லி மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கனாலும் ஓகே. இல்லைங்க எங்களால் அதையும் பண்ண முடியாதுங்கண்ணா, எங்கேயாவது கோயில்களில் மேக்சிமம் எல்லா கோயிலுமே இந்த பசுமாடு இருக்கும், அதுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அதாவது புல்லோ வாழைப்பழமோ வாங்கி கொடுத்தா கூட போதும், உங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாலும் வரும் தை அமாவாசை நாளில் மேற்கூறிய வழிபாடுகளை செய்து உங்களுடைய பித்ரு தோஷத்தை நீக்கிக்கோங்க. அதே மாதிரி அன்று பூஜை அறையில அல்லது கோயில்களில் தீபம் ஏற்றுறது லட்சம் தீபம் ஏற்றிய பலனை பெற்றுத்தரும். அன்னைக்கு நீங்கள் ஏற்றுற ஒரு தீபம் உங்களுக்கு லட்சம் தீபம் ஏற்றியதற்கான பலனை பெற்றுத்தரும். ஒரு பெரிய மண் விளக்கில் நெய் ஊற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கிற குலதெய்வம் கோயிலாக இருந்தால் இன்னும் சிறப்பு. சில பேருக்குலாம் குலதெய்வம் வீட்டுக்கிட்டேயே இருக்கும், அவங்களாம் பாக்கியம் செஞ்சவங்க. நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். இப்போ நாம இருக்கிறது நாமலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சம் பிழைக்க வந்தவங்க. ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் வேற, நாம அங்கேருந்து இங்கே வந்தோம். நம்ம குலதெய்வத்துக்கு போகணும்னா குறைஞ்சது ஒரு அரை நாள் டிராவல் பண்ணணும். ஸோ அதனால மேக்சிமம் நம்ம வருஷத்துக்கு 1 முறை 2 முறை தான் போகிறதுக்கு பிராப்தம் கிடைக்கும். சில நேரங்களில் 2 வருஷத்துக்கு 1 முறை போகிறதுக்கு தான் பிராப்தம் கிடைக்குது. நாம இங்க இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் பக்கத்துலயே, கேட்டா நம்ம ஆதியிலேருந்து இங்கே தாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறார். நான் சொல்லுவேன், நீங்க கொடுத்து வச்சவீங்க, நீங்க அமாவாசை போயிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க, ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்பாரு, ஏன்னா மாசம் மாசம் குலதெய்வத்தை வழிபடுறதுனால உங்களுக்கு பல விதத்துல நன்மை கிடைக்கும். தொழில் சிறக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், குடும்பத்துல அமைதி நிலவும், சொத்துக்கள் சேரும். தான் நான் சொல்றேனே, 1000 தெய்வங்கள் வழிவிட்டாலும் குலதெய்வம் வழிவிடல்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 1000 தெய்வங்களுடைய அருளாசியும் ஒன்றுதான், நம் குலதெய்வத்தினுடைய அருளாசியும் ஒண்ணுதான். எத்தனை உறவுகள் இருந்தாலுங்க, ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க சிவன் கும்பிடலாம், அல்லது பெருமாள் கும்பிடலாம், பிள்ளையார் கும்பிடலாம், முருகன் கும்பிடலாம். இவங்கெல்லாம் யாருன்னா சித்தப்பா, பெரியப்பா, மாமே, மாமி, இந்த மாதிரி உறவுகள். நம்ம குலதெய்வம் யாருன்னா நம்ம அம்மா அப்பா. நம்மளோட நலன்கள்ல, நம்மளுடைய வளர்ச்சியில முதல்ல சந்தோஷம் அடைகிறவங்க நம்ம அப்பா அம்மா தானே. அதுக்கப்புறம் தானே நம்ம சொந்தங்கள்லாம் வருவாங்க. நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க, சொந்தங்கள் யாருங்க வளர்ச்சி அடைகிறதுல சந்தோஷப்படுறா, பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறமேடுத்து மற்ற உறவுகள் நம்மளுடைய வளர்ச்சியில பங்கினை வகிக்கும். அந்த மாதிரி நீங்க மற்ற தெய்வங்களை கும்பிட்டாலும் கூட நம்ம குலதெய்வத்தை கும்பிடாம இருக்கிறதுங்கிறது நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிற செயலாகவும் அது அமைஞ்சிடும். அதனால குலதெய்வ வழிபாடுகள்ல மிக மிக நீங்க கவனத்தை செலுத்துங்க. அன்னைக்கு நாள்ல ராமேஸ்வரம், வேதாரண்யம், திருப்புல்லானி, இந்த மாதிரியான நீர்நிலைகள்ல அல்லது கடற்கரையில நீராடி பித்ருகளை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு லிங்க வழிபாடு, சிவலிங்க வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தை அமாவாசை நாள் அன்னைக்கு நீர்நிலைகள்ல நீராடிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறதும், அந்த லிங்க ஜோதின்னு சொல்லுவோம், அந்த சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜோதியில தான் இருப்பார். அந்த ஆரத்தி காட்டும் போதும் அவருக்கு பின்னாடி பேக் சைட்ல ஒரு மாதிரி தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த ஒரு தரிசனத்தை பார்க்கறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? அதே நேரத்துல இந்த தை மாத அமாவாசையில சில விஷயங்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா எல்லா அமாவாசைகளிலும் நாம வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடக்கூடாது. பொதுவா எல்லா நாளும் நாம கோலம் போடுவோம். குறிப்பா அந்த மார்கழி மாதங்கள்ல, தை மாதங்கள்ல, இந்த மாதிரியான மாதங்கள்ல நாம கோலம் போட்டு வழிபாடு செய்யறது நம்மளுடைய மரபு. ஆனா இந்த தை மாத அமாவாசையில மட்டும் நீங்க கோலம் போடக்கூடாது. எந்த அமாவாசையிலுமே போடக்கூடாது. குறிப்பா தை அமாவாசையில போடவே கூடாது. காரணம் என்னன்னா, இந்த கோலம் அப்படிங்கிறது சக்கரங்களினுடைய கூட்டு தான். சக்கரங்கள் தானே, புள்ளி வச்சு நம்ம கோலம் போடுறோம், சக்கரம் மாதிரி தானே. இந்த சக்கரங்களை தாண்டி ஆத்மாக்கள் உள்வர முடியாது.
அது என்னதான் புனித ஆத்மாவாக இருந்தாலும் கூட சக்கரங்களை தாண்டி ஆத்மாக்கள் உள்வர முடியாது. ஸோ நம்மளுடைய முன்னோர்களை அந்த கோலங்கள் வரவிடாமல் தடுக்க செய்யும். அதனாலதான் தை அமாவாசை மட்டுமல்ல, அத்தனை அமாவாசைகளிலும் வாசலை கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஆஹ், இந்த தை அமாவாசை நாள்ல அசைவத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம். என்னங்க, ஏங்க இப்படி சொல்றீங்க? அசைவம் ஏன் அமாவாசைகள்ல சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. ஆன்மீக ரீதியா இது ஒரு காரணமா இருக்குது, பித்ரு வழிபாட்டுக்கான காரணமா இருக்குது அப்படின்னாலும் கூட, பொதுவா இந்த அமாவாசை நாள்கள்ல அசைவங்களை உட்கொள்ளும் பொழுது உடல் பிரச்சனைகள், உடற்கோளாறுகள் ஏற்படுறதே பார்க்கறது உண்டு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுது. ரெண்டாவது, அமாவாசை நாள்கள்ல அசைவம் சாப்பிடுறவர்களுடைய கவனம் சிதறுது. அன்னைக்குதான் கடின வேலைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆபத்தான வேலைகள்லாம் அன்னைக்கு செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு நம்மளோட மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அதனாலதான் பாருங்க, பெரியவங்க அமாவாசையா இருக்குதுப்பா அல்லது மதியமா இருக்குதுப்பா, மதியம்ங்கிறது பௌர்ணமி தான் மதியம்னு சொல்லுவோம். இந்த நாளா இருக்குதுப்பா, இந்த நாள்ல வந்து நம்ம முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க வேணாம், ஒரு நாள் ஆகட்டுமே, அதாவது அமாவாசை அடுத்த நாள் வெறுமானம், அதுக்கு அடுத்த நாள் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் நம்மளுடைய மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஏன்னா சந்திரன் என்பவரை மனோகாரகன் என்று சொல்லுகிறோம், மனதிற்கு அதிபதியாக சொல்லுகிறோம். அவரே அங்கு வந்து மறையும் பொழுது மைண்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால அமாவாசை நாள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அதே நேரத்துல இந்த தை அமாவாசை நாள்ல விரதம் இருந்து அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருந்து, இன்னும் சொல்ல போனா கட்டும் விரதம்லாம் சில பேர் இருப்பாங்க. பச்சை தண்ணி கூட பல்லலப்படாம விரதம் இருந்து முன்னோர்களை வந்து வழிபாடு செய்வாங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, தீபம் ஏற்றி முன்னோர்களை வழிபாடு செஞ்சா 7 தலைமுறை பாவம் நீங்கும். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அவங்க பித்ரு தர்ப்பணம் முறையா செய்யாம இருந்திருக்கலாம். அவங்களுடைய தவறுகளால நமக்கு இன்னைக்கு பித்ரு தோஷம் வந்து ஏற்பட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஒரு நிலை வந்து நம்மளோட காலத்துக்கு பிறகு வரக்கூடாது. அப்ப நீங்க விரதம் இருந்து அந்த புரட்டாசி, அதே மாதிரி தை, ஆடி ஆகிய அமாவாசைகள்ல முழு விரதம் இருந்து முழுசா உணவுகள் சாப்பிடாம இருந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பித்ரு தோஷம் அடியோடு நீங்குகிறது. சரிங்களா? சில பேர் கேட்பாங்க, எங்களால விரதம் இருக்க முடியாதுங்க, பல்வேறு காரணங்கள் அதுக்கு சொல்லுவாங்க. உடல் உபாதை பெரிய ஒரு காரணமா சொல்லுவாங்க. சில பேர் சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, ப்ரெஷர் இருக்கும், சாப்பிடாம இருக்க முடியாதும்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னங்க பண்ணலாம்? உடல் பிரச்சனை இருந்தா நீங்க விரதத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உடல் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க விரதம் இருக்கிறதே நல்லதுதான். இன்னும் உங்களுக்கு பல்வேறு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி அன்று சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்களுக்கு பன்மடங்கு பலனை கொடுப்பதாக மாந்திரீக சாஸ்திரம் சொல்லுகிறது. குறிப்பாக ராமநாமத்தை ஜபிப்பதும், நமச்சிவய மந்திரத்தை ஜபிப்பதும், கிருஷ்ண நாமத்தை ஜபிப்பதும் உங்களுக்கு அந்த முன்னோர்களினுடைய அந்த அருளாசியை மேலும் கொடுப்பதற்கு வழிவகை செய்யும். பொதுவா சாதாரண நாட்கள்ல செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கும் மந்திர பிரயோகங்களுக்கும் ஒரு 100 மடங்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த அமாவாசை திதிகளிலே சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கும் செய்யும் தான தர்மங்களுக்கும் உங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைத்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்க அதை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துக்கணும். அதே நேரத்துல சில பேர்லாம் கேட்பாங்க, என்னன்னா இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நாம ஏதாவது ஸ்பெஷலா ஆலயங்கள் போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமான்னு கேட்பாங்க. நான் அதுக்கெல்லாம் சொல்றதே இல்லை. பொதுவா அமாவாசைனாலே பொட்டி கட்டிட்டு நாம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் கோவில், அங்க போய் கும்பிட்டு வருவோம். நம்ம வீட்டுக்கிட்டேயே குலதெய்வம் இருக்கும், அதை கும்பிட மாட்டோம். ஸோ நான் சொல்றது என்னன்னா, அமாவாசை நாள் அன்று
குலதெய்வ வழிபாட்டை முதலில் செய்யுங்கள். அதுக்கப்புறம் நீங்க எந்த கோயில் வேணாலும் போங்க. அன்று குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. சரிங்களா? ஸோ வரக்கூடிய இந்த தை அமாவாசை திருநாளை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளணும். தர்ப்பணம் கொடுக்கணும், பிரார்த்தனை பண்ணணும், முன்னோர்களோட அருளாசி பெற்று பித்ருதோஷத்திலிருந்து முழுமையான விடுதலை அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இவ்வளவு நேரம் பொறுமையா நம்மளுடைய இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.